ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கின ஒரு படம் தான் நம்ம விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மதகஜ ராஜா. ஸோ இந்த படம் ரசிகர்களோட அன்பை பெற்றுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விஷால் மற்றும் 3 நண்பர்கள் என்ன அப்படின்னு கேட்டால், சின்ன வயசில் ரொம்ப துருதுருன்னு எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வளர்ந்து பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட வாத்தியாரோட பையனுக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கு இவங்க எல்லாருமே என்னன்னா ஒன்று சேர்றாங்க பல வருஷத்துக்கு அப்புறம். அப்ப அந்த கல்யாணத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆ அந்த பொண்ணுக்கும் இந்த பையன புடிக்கல. அவங்க வேற ஒருத்தர் லவ் பண்றாங்க. இந்த பிரச்சனைய விஷால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்த்து வைக்கிறாரு. இதுக்கு அடுத்து தன்னோட நண்பர்கள் 2 பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த 2 பிரச்சனையுமே ஒரு ஆள் மூலமா தான் நடக்குது அப்படிங்கிறத விஷால் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்த பொறுத்தளவுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 2013ல ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா, அந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன மாரி காமெடிஸ் இருக்குமோ, அதுதான் இந்த படத்தில இருக்கு. ஸோ, அதனால நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்க அப்படின்னா, கிடையாது. ஏன்னா, இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 80ஸ் கிட்ஸ், 90ஸ் கிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா தாராளமா என்ஜாய் பண்ணலாம். பட் 2கே கிட்ஸுக்கு இது புடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா, காட்சி அமைப்பும் சரி, சந்தானத்தோட காமெடியும் சரி, சந்தானம் பீக்ல இருந்தப்ப இந்த படம் வந்துருந்துச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்தனால, சில சீன்ஸ், சில காட்சிகள், சில காமெடிஸ நம்ம அந்த காலகட்டத்துக்கு எடுத்து செல்றனால, நம்மனால ரசிக்க முடியல. அதுதான் உண்ம. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னைய கேட்டா சந்தானத்தோட காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தம் கொஞ்சம் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதையும் வேற கோணத்துல போகுது. காமெடியும் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா ஆயிருக்கும். ஆனா, இந்த படம் இப்ப வந்திருக்கனால, ரசிகர் மத்தியில என்னைய கேட்டா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2கே கிட்ஸ்க்கு இந்த படம் புடிக்குமான்னு தெரியல. மத்தபடி 80ஸ், 90ஸ் கிட்ஸ்க்கு புடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நீங்க போய் இந்த படத்த பார்க்கலாமா, வேணாமாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.